ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான தி கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேல எதையுமே ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாம உண்மையிலேயே ஒரு நார்மல் பர்சன் ரீஇன்கார்னேட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவு லாஜிக்கோட எடுத்து வச்சிருப்பாங்க. சோ கதை ரொம்பவே சூப்பரா தான் போகும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 2. ஹீலர்ஸ்லாம் அவங்க இஷ்டத்துக்கு காசை எவ்வளவு வேணா வாங்கலாம். சோ அதிகமா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மோனிகா சொல்ற பண்றேன். நான் சாகிற வரைக்கும் நிறைய காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிப்பா. நான் உங்களை ஹீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப அந்த ஸ்பெல்ல சொல்லி ஹீல் அப்படின்னு சொல்றான். ஆனா பதட்டத்துல நம்ம ஹீரோக்கு அது வரமாட்டேங்குது. எனக்கு ஹீலிங் பண்ண தெரியுமா இல்லையா அப்படின்னு பாசான் கேட்கறான். ஆல்ரெடி 5 பாயிண்ட்ஸ் கம்மியாச்சு, என்னால 8 தடவை தான் அது பண்ண முடியும். எம்பிஐ மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா இமேஜின் பண்ணி ஹீல் அப்படின்னு சொல்றான். அவளுக்கும் சரியாயிடுது. இப்படியே நம்ம ஹீரோ அங்க எல்லாரையுமே ஹீல் அப்படின்னு சொல்லி சரி பண்றான். கடைசியா ஒருத்தா இருக்கான். அவனை ஹீல் பண்ணலான்னு போறதுக்கு ஹீரோ மயக்கம் போட்டு விடுறான். பார்த்தா அவன் ஹீரோட எம்பி 0 ஆயிருது. அவனை எப்படியா காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோ கண்ண மூடுறான். அதுக்கு நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியல. சோ அந்த பார்சனும் இறந்து போயிட்டா. அதை நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். என்னோட ஹீலிங் எபிலிட்டிஸ் லெவல் அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவள இருக்கிற அட்வென்ச்சரஸ் ஸ்கில்லுக்கு நம்ம ஹீரோ போறான். அந்த இடம் பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. பட் மத்தவங்களாம் நம்ம ஹீரோ ஒரு தினசா லுக் விடுறாங்க. ரிசப்ஷன் லேடியை போய் பார்த்தா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறா. 10 இயர்ஸோட இவ பாக்குறப்ப அழகா இருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். அட்வென்ச்சரர் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு கொடுக்குறா. நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் ஃபில் பண்றா. அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றா. அட்வென்ச்சரா நீங்க ரெக்வஸ்ட் ஆர்ட்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு காசு கிடைக்கும். அண்ட் 10% கமிஷன் எங்களுக்கு வந்துடும் சொல்லுவா. ஒருவேளை மிஷின் நான் எடுத்து ஃபெயில் ஆயிட்டான்னு கேட்குவோம். நீங்க பெனால்டி கேட்டணும்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் 21 ரேங்க் ஹைட்ஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுவோம். சரி அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹீலிங்க்கு ஏதாவது ஜாப் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு ஹீலர், அதே நேரத்துல நான் மார்ஷல் ஆர்ட்ஸும் கத்துக்கணும். நான் ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க பார்ட்டியில இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். பதிலுக்கு எனக்கு யாராச்சும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், பதிலுக்கு அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் மத்தவங்க கிட்ட போய் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு கிளம்புறா. மாஸ்டர் லக் நீங்க தான் பாத்துக்கணும் நம்ம ஹீரோ வெயிட் பண்றா. இதுதான் லோசியல் நான் சொன்ன அந்த ஹீலர் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் லேடி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஃபைனல் பாஸ் மாதிரி இருக்கா. என் பாசோ பாக்க ரவுடி மாதிரி இருந்தாலும் மனசு ரொம்ப சாந்தமானது. அவளை பார்த்து வரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. மார்ஷல் ஆர்ட்ஸ் பதிலா நான் ஹீலிங் பண்றேன்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி ஹீலர்ஸ் தான் நிறைய காசு சம்பாதிப்பீங்க. பணம்ங்கிறதுக்காக எதுக்கு நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹீலருக்கு அது அவசியம் இல்லையான்னு கேட்கணும். என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறேன். நான் வீக்கான வந்தான், பட் என்ன மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணி அதுல அவங்க இறந்து போகணும்னு நான் நினைக்கல. உண்மையான ஃபைட்டர் வந்தா அட்லீஸ்ட் என்ன நானே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் உனக்கு ஒரு சில்வர் பே பண்றேன். நீ எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறான்னு கேட்கவும் நான் 6 நாள் ஸ்டார்ட் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் நைலா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்துக்கோ அப்படின்னு இருந்தாலும் சொல்றான். அந்த ரிசப்ஷன் லேடியும் ஓகே சொல்றா. என்னோட பேரு நைலா நான் இன்ட்ரோடியூஸ் ஆகும். அவளை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை மத்தவங்க மறைக்கிறாங்க. அந்த ஆள் மறைக்கவும் மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடி இருந்தாங்க. என்னோட பேரு ப்ரோ, இடத்தோட சீஃப் இன்ஸ்ட்ரக்டர், கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஹீலிங் மேஜிக் நான் ஒரு நாள் யூஸ் பண்ணல. உங்களுக்கு கேமரா நமக்கு பேரு இன்னைக்கு நடந்த மாதிரி நடக்க கூடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட மேட்ச்க்கு நான் இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மோனிகா வந்து நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறா. சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ட்ரைனிங் கால் தி பெஸ்ட்னு சொல்லுவான். நம்ம ஹோல் இன்ஃபினிட்டி எவ்வளவு இருக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கும். 20 வயசுல இருக்கிறவங்க லெவல் 5ல இருந்தாலே அது பெரிய விஷயம். நீங்க மட்டும் லெவல் 5 ரீச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டேட் போலாம் அப்படின்னு மோனிகா சொல்றா. ஷேஃபின் தான் சொன்னது யாவரும் இருக்கிற அந்த மீனிங் அதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ட்ரைனிங் சாப்பாடு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கா. 10 நாள் இந்த கில்டர்ல நம்ம ஹீரோ தாங்கி இருந்த ஒரு வழியா ட்ரைனிங் முடிக்கிறா. அவங்க ஹெல்ப்க்கும் மிஸ் மானிகா ஹெல்ப்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ். உங்களால தான் என்னால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. நீங்க ஜாயின் பண்ணதுல சந்தோஷம் லோசி, என்னோட பெஸ்ட் ஹீலரா வர வாழ்த்துக்கள் அவங்க சொல்றாங்க. பிளானா அதான் நம்ம ஹீரோ சொல்றாரு. நான் மீட் பண்ண அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுன்னு சொல்லுவோம். சரின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப கிளம்புறா. ஹீலிங் எபிலிட்டியை ஓரளவு நம்ம ஹீரோ நல்லா கத்துக்கிட்டா. அடுத்தது அட்வென்ச்சரர் கில்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறா. மத்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. ரீபேஸ் லைஃப்ல இந்த லுக்க நான் அனுபவிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறது. அப்புறம் குவெஸ்ட் வேணுமா ஹெல்ப் எதுவும் தேவையான ரிசப்ஷன் லேடி கேட்கவும் என் பேர் லூசியல், மிஸ்டர் ப்ராட் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் ட்ரைனிங் ரூம் இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. எங்கப்பா ட்ரைனிங் ரூம் இவ்வளவு பெருசா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறா. இன்ஸ்ட்ரக்டர் ப்ராட் அந்த இடத்துக்கு வந்துருந்தாரு. பயந்து ஓடி இருப்பான்னு நினைச்சா ஹால் ரொம்ப பெருசா இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்கவும் இது என்ன பிரைவேட் ட்ரைனிங் ஹாலா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுவோம். நான் என்னதான் முறைச்சாலும் நீ பயந்து ஓடலன்னு சொல்லுவான். அப்ப இது ஒரு டெஸ்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஒன் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நீ ஓடிக்கிட்டே இருக்க போறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட வைக்கிறாரு. ரொம்ப ஸ்லோவா இருக்க மார்ச் ஸ்டோன் தொடர்ந்து நான் இப்படிதான் ஓடுவியா நீ இப்படி ஒரு 9 நேரத்துக்கு மார்ச் ஒன்று பிடிச்சு கொண்டிருக்கோம் ஃபாஸ்டா ஓடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவன் செத்து போனதுக்கு அப்புறமும் நான் இப்படி ஓடிட்டு இருக்கிறது ஒரு வகையில ஜாலியா தான் இருக்கு. என் கை காலுகள் அசைத்துக்கு என்றாலும் பூச்சி வர முடியுது அப்படின்னு என்ஜாய் பண்ணி ஓடுற பிறகு நம்ம ஹீரோ கீழே விழறா. ஒரு அடுக்கலையே கீழே விழுந்தியான்னு ட்ராட் பாக்குறான். ஹீரோ கத்துற சவுண்ட் கேக்கு இனிசோட அட்டாக்க டாஸ் பண்ண ஃபிளெக்சிபிலிட்டி முக்கியம். ட்ராட் நம்ம ஹீரோ முதுகுல ஏறி உட்காந்துருக்காரு. தையா முதுக்கன் போய் உடஞ்சு போல ட்ரைனிங் இன்டென்ஸா இருக்கும். நான் யோசிக்கலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வார்ம் அப் முடிஞ்சது. இப்ப நான் அட்டாக் பண்ணன்னு சொல்லுவோம். இவ்வளவு ஸ்லோவா இருக்க கூடாது. உன்னோட முடிஞ்ச லெவலுக்கு ஃபாஸ்டாவோ ஹோர்ஸாவோ அட்டாக் பண்ண நீ மோட்டிவேட்டடா இருக்கதானு கேட்கவும்
ஆமா நான் எந்த அட்வென்ச்சர்ஸ் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி ஃபுல் எனர்ஜியோட வந்து என்ன அட்டாக் பண்ண அவர் சொல்றாரு. வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. சமக்கிலே அடிக்கிறாரு. பஞ்ச நீ முதல்ல விஷுவலைஸ் பண்ண அது ப்ராப்பரா லேண்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரூப் பண்ற ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவர் மேல ஒரு பஞ்ச் கூட போடல. இப்ப வந்து நம்ம ஹீரோ கால தள்ளி விட்டு நம்ம ஹீரோ கீழே அவளை ஹார்ட் பண்ண அவட்ட கொடுத்துட்டா. என்னோட அந்த புது லைஃப் வேஸ்ட் தான். சாகாம இருக்கணும், நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு அடி வாங்கி திரும்ப போய் நம்ம ஹீரோ ஃபைட் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் நிறைய அடி வாங்குறா. உன்னோட காயங்களை மட்டும் நீ ஹீல் பண்ணாத, சீரியஸான இன்ஜுரியா இருந்தா மட்டும் ஹீல் பண்ணிக்கோ, அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு ப்ராட் சொல்றான். அண்ட் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தோன்னே பெரிய வீரன் நினைச்சிட்டு ஃபைட்டுக்கு போயிடாத, ஃபைட் பண்றதை வாட்ச் பண்ணு, அப்சர்வ் பண்ணு, லேண்ட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவோம். புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ண போய் அமலா கரையில இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி சார் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இப்ப உண்மையான ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவோம். இன்னும் நிறைய இருக்கா ஆதம் அப்படின்னு நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுறா. நீ உன ஹீல் பண்ண மறந்துவோம், பாடியை நேச்சுரலா ஹீலிங் ஆகவிடு, அது உன்னோட மானாவையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு ப்ராட் சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஆமா இங்க நம்மள தவிர வேற யாரும் இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும். இப்பெல்லாம் நிறைய நியூ கமர்ஸ் இங்க வரதில்ல, அவங்களுக்கு பே பண்றதுக்கோ காசு கிடையாது. சோ ரியல் பேட்டிலேயே ட்ரைனிங் எடுத்து நிறைய பேர் ஆடி வாங்கிட்டு தான் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அட்வென்ச்சரஸை காப்பாத்துறதுக்கு என் பவரை யூஸ் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரேஸ் அவங்க ஸ்டேட்டஸ் பணம் எதையோ பார்க்காம யாரா இருந்தாலும் ஹீல் பண்ணணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு ப்ரோட் கேட்கப்போ கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. அட்வென்ச்சரஸ் இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறா. ஒரு ஃபாரஸ்ட் உல்ஃபனை கடிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ ஹீல் பண்றா. உண்மையிலே எனக்கு நீங்க ஃப்ரீயா ஹீலிங் பண்ண போறீங்களான்னு கேட்கப்போ ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளையும் ஹீலிங் பண்றா. அந்த காயமோ இப்போ டோட்டலா மறைஞ்சு ஹீலிங் ஆயிடுது. உண்மையாவே ஹீல் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம். ஹீலர்ஸ்க்கு பேட் ரெபுடேஷன் இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. இல்ல வேற யாருக்காச்சும் அடிபட்டுக்கா ஹீலிங் பண்ணணுமான்னு கேட்குவோம். எல்லாரும் எனக்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரா பொறுமையா வாங்க நம்ம ஹீரோ எல்லாரையும் ஹீலிங் பண்ணி அனுப்புறாங்க. அதனால 8 தடவை தான் ஹீலிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கலாம். இம்ப்ரூவ் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ பண்ண மாதிரியா உன்னோட மானா காலியானவர்களுக்கு டெய்லி எல்லாரும் ஹீலிங் பண்ண நீ பண்ண இம்ப்ரூவ் ஆயிடலான்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றா உன்னோட ரியல் ட்ரைனிங்க்கு முன்னாடி உன்னோட எண்டரன்ஸ் பாப்பன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் பண்ணது ரியல் ட்ரைனிங் இல்லையா நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஹோலி மேஜிக் இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஹீரோ பீப்புளை ஹீல் பண்றான், மெடிடேட்டோ பண்றா. ஸ்டர்லக் உங்களை தான் நம்பி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. நீ ஸ்ட்ராங்கா மாறணும்னு உண்மையிலேயே சீரியஸா இருந்தேன்னா நீங்க கில்டலியே தங்கலான்னு சொல்லுவோம். எனக்கும் ஆசைதானே, எனக்கு காசு இல்லையன்னு சொல்லுவோம். தங்குறதுக்கு இடம் காசு, அது போக 3 நேரம் சாப்பாடு தரான் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே நல்ல ஆஃபரா இருக்கே, பதிலுக்கு ஏதாச்சும் உள்குத்து இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எந்த உள்குத்தும் கிடையாது, நீங்க வர எல்லாரையும் ஃப்ரீயா ஹீலிங் பண்ணாலே போதும், நீர் தான் இருக்கிற நிறைய அட்வென்ச்சரஸ் சாகாம என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவான். ஒரு ஹீலர் மத்த எல்லாரையும் காப்பாற்றணும்னு நானும் நினைக்கிறேன். உங்க ஆஃபரை நான் ஏத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னு மாதிரி பேராசை இல்லாம நிறைய நல்ல ஹீலர்ஸ் இருந்தாங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ராட் சொல்றாரு. இவர் என்ன ஓரா பாராட்டுறாரு. ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த புது உலகத்துல இதுதான் என்னோட வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு ஹீலரா இருந்துட்டு அதே நேரத்துல நம்ம ஹீரோ அட்வென்ச்சராகவும் இருக்கிறான். அது எடுத்தவனே ஓவர் பவர்லாம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆகுறான். கதையுமே போக போக இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பப்ளிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். It's